ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது, உடற்பயிற்சி செய்யும்போது, விளையாடும்போது, ஷட்டில் விளையாடும்போது, அந்த மாதிரி காயநிலையினால் ஏற்படக்கூடிய லிகமெண்ட் இன்ஜுரிஸ், மஸ்குலர் இன்ஜுரிஸ், அதனால் ஏற்படக்கூடிய மெனிஸ்கல் டியர், இந்த மாதிரியான நோய்கள் தான் யங் பாப்புலேஷனில் அதிகம். ஒரு 50 வயதுக்கு மேலே இல்லை 45 வயது மேலே வரக்கூடிய அந்த டீஜெனரேட்டிவ் டிஸார்டர்னு சொல்லக்கூடிய ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் வரும்போது, இவங்க செய்யக்கூடிய ரெகுலர் வேலையில் அந்த வேர் அண்ட் டேர்னால அந்த டிஸ்க் மெட்டீரியல் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய இயற்கை தன்மையை குறைச்சிக்கிட்டு அது கொஞ்சமாக பல்ஜ் ஆக ஆரம்பிக்கும், அப்புறமா ப்ரொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும், அப்புறம் ப்ரொட்ரூட் ஆக ஆரம்பிக்கும், அப்புறம் எக்ஸ்ட்ரூட் ஆக ஆரம்பிக்கும். ஃபோன் யூசேஜ் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அல்லது சிட்டிங் ஜாப்பில் அதிகமாக உட்காந்து வேலை செய்ய வேலைகள் இப்போ அதிகமாகும் போது அதுலேயும் வரக்கூடிய வலிகள் வந்து கழுத்து வலியும் இடுப்பு வலியும் ரொம்ப அதிகமாக வரும். வணக்கம் டாக்டர். நம்முடைய உரையாடலில் வந்து ஆரோக்கியா சித்த மருத்துவமனையினுடைய மெடிக்கல் டைரக்டர் டாக்டர் அசோக் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. உங்களுடைய பயணத்தில் உங்களை அறிந்தவர்களுக்கு சங்கர் சார், அசோக் சார் ரொம்ப கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உங்களை பார்க்குற அளவுக்கு அவரை வந்து சந்திக்கக்கூடியவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. வணக்கம் அசோக் சார். உங்களை வந்து ஒரு முறையான அறிமுகத்தை சார் கொடுக்குறதா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அசோக் வந்து ஆரோக்கியாவில் எங்கூட நெடுநாள் பயணத்தில் இருக்கிறவங்க. 13 வருடங்களாக எங்களோடு பயணிக்கக்கூடிய மருத்துவர், மூத்த மருத்துவர். அவர் வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா, அதே மாதிரி தான் பிஎஸ்எம்எஸ் படிச்சுட்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில், சென்னை சித்த மருத்துவக் கல்லூரியில் பட்டப்படிப்பு படிச்சுட்டு தேசிய சித்த மருத்துவ நிறுவனம், எங்களுக்கான ப்ரீமியர் இன்ஸ்டியூட் வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் தான். அதில் படிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல மதிப்பெண் கிடைத்தால் தான் அதில் போய் படிக்க முடியும். மிக அதிகமான நோயாளிகளை பார்க்கக்கூடிய, இப்போ இந்தியா அளவில் பல தேசிய மருத்துவ நிறுவனங்கள் இருக்குது. அதில் ஆயுஷில் வந்து மிக அதிக நோயாளிகள் பார்க்குறது நம்ம தாம்பரத்தில் இருக்கிற தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் தான். அந்த நிறுவனத்தில் பட்ட மேற்படிப்பு படித்து முடித்த உடனே அவர் என் கூட ஜாயின் பண்ணி என் கூட இருந்து இப்போது 13 வருஷமாக தொடர்ந்து அவர் வந்து பயிற்சி செய்துட்டு வர்றாரு. அதோட முக்கியம் என்னென்னா, நான் நிறையா வெளியே ஓடிட்டே இருக்கிறேன், நிறைய நேரங்கள் வந்து பிற பணிகளும் பண்ணுறப்ப மருத்துவமனையினுடைய நிர்வாகத்தையும் அவர் பார்க்குறாரு. கூடுதலாக ரொம்ப முக்கியமான பொறுப்பு அவர் எடுத்துக்கிறது வந்து, இப்போ நிறைய மருத்துவர்கள் நம்ம கூட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, இளம் மருத்துவர்களுக்கான அவங்கள நெறிப்படுத்தி அவங்களுக்கான வகுப்பெடுக்கிறது, அவங்கள எங்கள் இதில் வந்து நாங்கள் தான் முதல்ல இந்த என்ட்ரி லெவல் NABHல நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வாங்கினோம். அதாவது NABH வந்து தேசிய அளவில் மருத்துவத்துக்கான தரச்சான்றிதழ். அது ஆயுஷ் துறையில், அதாவது பெரிய ஆஸ்பத்திரி வச்சுருக்கவங்களுக்கு முதலே கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ட்ரி லெவலுங்கிறது புதுசாக ஆரம்பித்தப்ப ஆரோக்கிய சித்த மருத்துவமனை அந்த என்ட்ரி லெவல் இதில் ஃபஸ்ட்டு நேஷ்னல் லெவலில் நாங்கள் முதல்ல அந்த சர்டிஃபிகேட் வாங்கினோம். அதுக்கெலாம் அவர் தான் காரணம். ஏன்னா அவர் தான் அந்த NABH ஃபுல்லாக கோஆர்டினேட். அது பூராமே தர நிர்ணயத்துக்கான படி. அதை இன்றைக்கும் தொடர்ந்து செய்துட்டு வர்றவர். அந்த வகையில் எனக்கு ஒரு பெரிய பில்லர் வந்து அசோக்கு. அவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு பட்டப்படிப்பு படித்தது, மேற்படிப்பு படித்தது இல்லாமல் மிக அதிக ஆர்வம் வந்து அவருக்கு வர்ம மருத்துவத்தில். வர்ம மருத்துவம் வந்து அது ஒரு இன்னும் பட்டப்படிப்பு மேற்படிப்பு படித்தா கூட பல பாரம்பரிய வர்ம ஆசான்கள் வந்து ரொம்ப நுட்பமாக அதை கற்றுக்கொண்டு இருக்கிறவங்க நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அர்ஜுனன் ஆசான்கிட்ட வந்து அவர் வந்து வர்மம் பயின்று அதை வந்து எங்களுடைய மருத்துவமனையில் 10-12 வருஷமாக தொடர்ச்சியாக அவருடைய நோயாளிகளுக்கு வந்து அந்த அர்ஜுனன் ஆசான் கற்றுக் கொடுத்த அந்த வர்ம மருத்துவத்தை அறிவியல் அறிவோடு இங்கே அகைன் வந்து நாங்கள் எங்களோட USPயே வந்து பிளைண்ட் ஃபோல்டு அப்ளிகேஷன் எதுலேயுமே கிடையாது. ஒரு பட்டப்படிப்பில் படித்தாலும் சரி, மேற்படிப்பில் படித்தாலும் சரி, நவீன அறிவியலின் அடிப்படையில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, அதையும் பார்த்து அந்த வர்ம மருத்துவத்தை சிறப்பாக, குறிப்பாக அந்த மஸ்குலோஸ்கெலட்டல் டிசார்டர்ஸில் நிறைய நரம்பு, தசை, எலும்பு சார்ந்த நோய்கள் எல்லாம் அவரை சிகிச்சை பண்ணிட்டு வர்றாரு. இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆரோக்கிய சித்த மருத்துவமனையில் உள்நோயாளிகள் பிரிவு இருக்குது. அதில் நிறைய நோயர்கள் வர்றதே வந்து இந்த கழுத்து இடுப்பு வலியில் சர்விக்கல் ஸ்பான்லோசிஸ், லம்பார் ஸ்பான்லோசிஸ்பாங்க, அந்த கண்டிஷனில். அப்புறம் வந்து பக்கவாதம் ஏற்பட்டு ஒரு வேளையை பக்கவாதத்தை எடுத்து 10 நாளில் சரியாகி வர்றவங்க இருக்காங்க. சில பேருக்கு நீண்ட இயன்முறை சிகிச்சை, ஃபிசியோதெரப்பி வேணும். அவங்கள மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து எங்கள் இதில் இந்த வர்ம தொக்கண சிகிச்சை அதெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ இன்பேஷண்ட் கேரு, இந்த வர்மா கேர் இதையும் பார்த்துட்டு மருத்துவர்கள், மருத்துவமனையினுடைய நிர்வாகம் எல்லாத்துலேயும் இருக்கிறவர் அசோக் குமார்.
சார் வணக்கம் சார். இப்போ என்னென்னா சார், இந்த வர்மம்னு சொன்ன உடனேயே தமிழ் மனம் வந்து அது வந்து ஒரு தற்காப்பு கலையோட தான் தொடர்பு படுத்தும். ஏன்னா அது ஆரம்பத்திலேருந்தே நமக்கு அதில் ஒரு மரபு இருக்குது. இந்த வர்மம் வந்து இதோடைய தோற்றம் என்ன சார்? எங்கேருந்து இந்த இது இந்த இந்த இது மெடிக்கலாக இது என்னவா பயன்படுதுன்னு? அது முன்ன காலங்களெல்லாம் வந்து நிறைய பேர் கீழே விழுந்து அடிபட்டு, சண்டை போடும்போது கீழே அடிபட்டு, சில முக்கியமான தலங்கள்லாம் அடிபட்டுதுன்னா அதை வந்து வர்ம காயம்னு சொல்லுவாங்க. வர்மமே எங்களுதுல வந்துட்டு முதல்ல காயம் ஏற்படுத்துறதுக்காக ஒரு முறையாக முதல்ல இருந்தது. அந்த அடிப்பட்டவங்களை சரி பண்ணுறதுக்காக பயன்படும் போது இலக்கு முறைன்னு ஒரு வகையான வர்ம சிகிச்சையை கொண்டு வந்தாங்க. ஸோ வர்மமில் காயநிலை இலக்கு முறைன்னு 2 சிகிச்சை வகையில் இருக்குது. இந்த இலக்கு முறை சிகிச்சை முறையை தான் இப்போ வந்து வர்ம மருத்துவத்தில் மெயினாக நம்ம இப்பளோட ரெகுலராக இருக்கக்கூடிய வேரண்டியர் ப்ராப்ளமில் நோய்களால் வரக்கூடிய அவதிப்படுறவங்களுக்கு இந்த இலக்கு முறை வர்மங்கள் எல்லாம் பயன்படுத்தி, அது கிட்டத்தட்ட 96 வர்மங்கள் இருக்குது, 12 படுவர்மங்கள் இருக்குது, தட்டு வர்மங்கள் இருக்குது, எள்ளு வர்மங்கள் இருக்குன்னு இந்த மாதிரி இணை வர்மங்கள் இருக்குது. இந்த வர்மங்கள் எல்லாம் பயன்படுத்தி அந்த இலக்கு முறையை பயன்படுத்தி தசநாடிகள் தசவாய்கள் அப்படின்னு அதனுடைய பேசிக் கான்செப்ட் வச்சுருக்கோம். தசநாடிகள் அப்படின்னா இடகலை, பிங்கலை, சிறுமுனை, சிங்குவை, புருடன், காந்தாரி, அத்தி, அலம்புடை, சங்கினி, குகுன்னு இல்லை தசவாய்கள், அதாவது பிராணன், அபானன், உதானன், அபானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன்னு 10 வகையான வாயுக்களை பயன்படுத்தி இதன் அடிப்படையில் எங்கே நோய் ஏற்பட்டிருக்கு, எந்த இடங்களில் பிராணன் வந்து குறைவாக இருக்குது, அந்த இடத்துல பிராணனை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு இலக்கு முறையாக ஒரு சிகிச்சை முறையாக இந்த வர்மம் வந்து மேற்கொள்ளப்படுது. ஓகே. அதில் இப்போ நாம் பார்க்கக்கூடிய அதிகமாக வரக்கூடிய வேரியன்டர் கண்டிஷன்ஸில் நம்ம சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், ஸ்டார் சொன்னபடி இந்த பேரலைசிஸ் வந்த பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த வர்ம இலக்கு முறைகளை கொடுக்கும்போது அவங்களுடைய நிவாரணம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ சார் சொல்லும்போது இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த பக்கவாதம் மட்டும் இல்லை, மாடர்ன் லைஃப்னால் ஏற்படக்கூடிய சில சிக்கல்கள் இருக்குல்ல. இப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து மூட்டு வலிங்கிறது வயதான மனிதர்கள் 60 வயது அல்லது 70 வயதை கடந்தவர்கள் தான் எனக்கு மூட்டு வலிக்குது, நடக்க முடியலன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அது ரொம்ப சாமானியமாக ஒரு 40கள்லேயே அது ஆரம்பிச்சிருது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குல்ல, இந்த மூட்டு வலி இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து இமீடியட்டாக வந்து இதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணுங்கள் அல்லது இதுக்கு வந்து வேறு விதமான அலோபதி சிகிச்சை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு மாற்று இதில் வர்மத்தில் சாத்தியம் இருக்குதா? என்ன மாதிரியான சிகிச்சைகள் இருக்குது? நிச்சயமாக உண்டு. இப்போ அதிகமாக மூட்டு வலி வந்து யங் பாப்புலேஷன் அண்ட் எல்டர் பாப்புலேஷன் நம்ம ரெண்டாக பிரிக்கும்போது இந்த யங் பாப்புலேஷனில் வர மூட்டுகள் எல்லாமே தேய்மானத்தினால வர்றது குறைவு. ஆனால் அவங்க ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது, உடற்பயிற்சி செய்யும்போது, விளையாடும்போது, ஷட்டில் விளையாடும்போது அந்த மாதிரி காயநிலையினால் ஏற்படக்கூடிய லிகமெண்ட் இன்ஜுரிஸ், மஸ்குலர் இன்ஜுரிஸ், அதனால் ஏற்படக்கூடிய மெனிஸ்கல் டியர், இந்த மாதிரியான நோய்கள் தான் யங் பாப்புலேஷனில் அதிகம். அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த காயநிலைக்கு ஏற்ற மாதிரி வர்மத்தலங்களாக நாங்கள் வந்துட்டு அந்த மூட்டை சுற்றி ஒரு வர்மத்தை நாங்கள் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த கால் முழுக்க இருக்க பிராணனை ஒழுங்குபடுத்துறதுக்காக வர்ம சிகிச்சைகள் கொடுப்போம். அதில் குறிப்பாக நாங்கள் கால் பாதத்திலிருந்தே சிகிச்சை முறைகளை ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பிக்கும்போது புலிமுத்து அடங்கல், கால் கரண்டை மணி அடங்கல், பாத சக்கர அடங்கல், குதிரைமுக வர்மம், மண்ணை வர்மம், மேல் மண்ணை வர்மம், கீழ் மண்ணை வர்மம், தொடை நடு வர்மம், நங்கன போட்டு, நாய்வாரி அடங்கல், இந்த மாதிரி வர்மங்களை வந்து நாங்கள் தூண்டிவிட்டு அதன் முறையில் தடவல் முறைகளை செஞ்சு அந்த மூட்டுக்கு சுற்றி நல்ல ஒரு எண்ணெய் சிகிச்சைகளை, தொக்கண சிகிச்சை, புறவளைய சிகிச்சை, ஒற்றட சிகிச்சைன்றதை வர்மம் அடிப்படையில் தொடர்ந்து நாங்கள் செஞ்சு அதில் நல்ல முன்னேற்றம் கொடுப்போம். காயநிலையில் அதிகமாக பற்று சிகிச்சையும் எண்ணெய் கட்டு சிகிச்சையும் நாங்கள் செய்வோம். ஒரு 50 வயதுக்கு மேலே இல்லை 45க்கு மேலே வரக்கூடிய அந்த டீஜெனரேட்டிவ் டிசார்டர்னு சொல்லக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் வரும்போது அவங்களுக்கும் இதே வர்ம சிகிச்சைகளை செய்யும்போது அதற்கு ஏற்ற கொஞ்சம் சித்த மருந்துகளும் உள்ளுக்கு கொடுத்து நாங்கள் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்குது. முதல்ல அவங்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸில் நாங்கள் கொஞ்சம் தெளிவாக இருப்போம். சில விஷயங்களை செய்யாதீங்க, சில விஷயங்களை செய்யுங்க. எக்ஸசைசஸை செய்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. நடக்காமல் இருந்தால் தான் மூட்டு நல்லா இருக்கும்னு ஒரு ராங் கான்செப்டில் இருப்பாங்க. நடக்க தான் ரத்த ஓட்டம் நல்லா வந்து அதை சரி பண்ண முடியுன்றதை சொல்லுவோம். அதில் யார் நடக்கணும் யார் நடக்க வேணான்ற ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்காது. ஒரு காயநிலையில் மெனிஸ்கல் டியர் வந்து அவங்க அவதிப்படுறவங்கள ரெஸ்ட்டில் போடுவோம். ஆனால் ஒரு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரவங்கள கொஞ்சம் நடந்து பயிற்சிகள் கொடுத்து சரி பண்ண பார்ப்போம். ஸோ சிகிச்சைகள், வர்ம சிகிச்சைகள் கொடுத்தாலும் சித்த மருந்துகளும் உள்ளுக்கு கொடுத்து இந்த உடற்பயிற்சிகளையும் கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்து நல்ல முன்னேற்றம் கொடுக்க முடியும். இப்போ அதில் இப்போ நீங்கள் வந்து வர்ம அடங்கல்லாம் சொல்லும்போது
அடங்கலுக்கு அப்புறம் நம்ம இதில் சுட்டிகைன்னு ஒன்று பண்ணுறாங்கல்ல, அது அதுக்கப்புறம் சேர்த்து பண்ணுறீங்களா? தேவையின் அடிப்படையில் அந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷனில் மூட்டு கீழ்வாதம்னு நம்ம சொல்லுவோம், அதில் வந்து சுட்டிகை சிகிச்சையும் வந்து நாங்கள் மேற்கொள்வோம். இந்த கீழ்வாதம்ங்கிறது இந்த யூரிக் ஆசிட்னால வரக்கூடியது கீழ்வாதமா? கீழ்வாதம்ன்றது வந்து நம்ம காமன் அந்த நீ பெயினையே குறிக்கும். அதில் நிறைய வகைகளில் இருக்குது. அந்த யூரிக் ஆசிட்னால வர்றது கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நாங்கள் வந்து உள்மருந்துகள்லேயே பயன்படுத்தி அந்த யூரிக் ஆசிடை குறைக்கிறதுக்கும் அந்த மூட்டுக்கு அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கான நல்ல மருந்துகள் கொடுத்து சரி பண்ணி விட்டுருவோம். அதுக்கு வெளி சிகிச்சையில் போக மாட்டோம். அது அதுலேயும் லிமிடேஷன் இருக்கு. சில சிகிச்சைக்கு ஒன்றும் பண்ணாமல் இருந்தாவே நல்லாயிடும் சில நோய்கள். அதில் உள்மருந்துகள் மட்டும் கொடுத்தா போதும்னு இருக்கும். எதுக்கு எந்த அளவில் புற சிகிச்சை தரணுமோ அந்த லிமிடேஷனோட கொடுத்து சரி பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சில இன்ஜுரிக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தாலே போதும். ஆனால் ஒரு சிவியராக ஐயோ நடந்தால் முட்டுக்கு ஏதாவது ஆகிடுமோ, நம்ம ஹெவி வெயிட்டாக இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரியான இடங்களில் நீங்கள் உண்மையிலே நடந்தால் தான் அது தீரும். இப்போ டாக்டர் இப்போ வந்து இந்த பிரச்சனை இருக்குல்ல, இன்றைக்கி பெருநகரங்களில் ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப நீண்ட நேரம் டூ வீலர் ஓட்ட வேண்டியது இருக்குது. அப்புறம் இந்த டெலிவரி தொழிலாளர்கள்லாம் வந்து காலையில் ஒரு டேயை வந்து 8 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா ராத்திரி 10 மணி வரைக்கும் அவங்க வந்து பைக் ஓட்டிகிட்ருக்காங்க. ஆனால் மானுட உடல் என்பது அவ்வளவு நேரம் வாகனம் ஓட்டுறதுக்கு அந்த வடிவமைப்பு உகந்ததான்றது ஒரு கேள்வி. அப்போ அந்த மாதிரியான ஆட்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும், அதுக்கு என்ன தீர்வு இருக்குது நமக்கு? அதிகமாக இப்போ இந்த மாதிரி ரொம்ப நேரம் வண்டி ஓட்டுறவங்க, நாள்பட்டு நின்றுட்டு வேலை செய்கிறவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்னு பார்க்கும்போது முதுகு வலியும் கழுத்து வலியும் தான் ரொம்ப ஜாஸ்தி வருது. அதுவும் நம்ம ரோடுகளை பொறுத்து அவங்க சாலைகள் இருக்கும்போது வருது. தவிர அவங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் ஃபோன் யூசேஜ் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அல்லது சிட்டிங் ஜாப்ல அதிகமாக உட்காந்து வேலை செய்ய வேலைகள் இப்போ அதிகமாகும் போது அதுலேயும் வரக்கூடிய வலிகள் வந்து கழுத்து வலியும் இடுப்பு வலியும் ரொம்ப அதிகமாக வருது. அதில் நாங்கள் கவனம் செலுத்துறது அந்த வெர்டபிரல் டிஸ்கை சரி பண்ணுறது அப்படின்ற விஷயம்லாம் கொண்டு வருவோம். முக்கியமாக அதிகமாக வண்டி ஓட்டுறவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை அடிமுதுகு வலி. அது வந்து லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் டிஸ்க் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம அடிமுதுகில் ஒரு 5 எலும்புகள் இருக்குது. அந்த 5 எலும்புகளுக்கும் நடுவில் ஒன்று உரசாமல் அது நல்ல மூமெண்ட் இருக்கிறதுக்காக ஒரு குஷன் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸ்க் மெட்டீரியல் இருக்குது. இவங்க செய்யக்கூடிய ரெகுலர் வேலையில் அந்த வேர் அண்ட் டேர்னால அந்த டிஸ்க் மெட்டீரியல் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய இயற்கை தன்மையை குறைச்சிக்கிட்டு அது கொஞ்சமாக பல்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்புறமா ப்ரொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் ப்ரொட்ரூட் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரூட் ஆக ஆரம்பிக்கும். இது ஆரம்ப கட்டத்திலேயே வரும்போது வெறும் பேக் பெயின், கொஞ்சம் காலுக்கு வலி பரவுது அப்படின்ற ஸ்டேஜ் வரும்போது அந்த டிஸ்க் பல்ஜ் அப்படின்ற ஸ்டேஜ்லேயே வந்துடுவாங்க. அந்த வகையில் வரும்போது நாங்கள் ஒரு 7 நாள் தொடர்ந்து தொக்கண சிகிச்சை, புறவலிய சிகிச்சை, ஒற்றட சிகிச்சை, வர்மம் ஸ்டிமுலேஷன்ஸ் கொடுத்துட்டோம்னா 7 நாளையே நல்லா சரியாயிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் அவங்க அதை கவனிக்காமல் விட்டு அடுத்த கட்ட சிகிச்சையாக அடுத்த கட்ட நோயாக டிஸ்க் வந்து கொஞ்சம் ப்ரொலாப்ஸ் ஆகுது, ப்ரொட்ரூட் ஆகுது அப்படின்னு வரும்போது, அல்லது சில நேரங்களில் அதிகமாக வண்டி ஓட்டுறவங்களுக்கு சில நேரங்களில் சில விபத்துகள்னால ஸ்பாண்டிலோலிஸ்டசிஸ் சொல்லக்கூடிய எலும்பு மேலே கொஞ்சம் கிளைட் ஆகும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வரும்போது நாங்கள் முறையாக ஓய்வும் கொடுத்து சில பற்று சிகிச்சையும் கொடுத்து ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணி அதோட இந்த வர்ம சிகிச்சையிலும் கொடுக்கும்போது வர்ம தடவல் முறை, வர்மம் அடிப்படையில் செய்யக்கூடிய தடவல் முறைகளும் செஞ்சு நரம்புகளை தூண்டுவிக்கும் வர்மங்கள்னு சிலது இந்த லம்பார் டிஸ்க் பல்ஜுக்குன்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து புறதாரை அடங்கல்னு ஒரு அடங்கல் முறை செய்வோம், சர்வாங்க அடங்கல்னு ஒரு அடங்கல் முறை செய்வோம், தட்டடங்கல்னு ஒரு அடங்கல் முறை செய்வோம், நங்கனப்பூட்டு வர்மம் அண்டு நாய்வாரி அடங்கல் இதை அதிகமாக பயன்படுத்துகிறோம். புறவலயமில் அந்த கடிவஸ்டின்னு சொல்லக்கூடிய புறவலயம் சிகிச்சையில் எண்ணெய்களை சூடு பண்ணி அந்த டிஸ்க் பல்ஜ் இருக்கக்கூடிய இடங்களில் வெளிப்புறமாக நாங்கள் கொடுக்குற சிகிச்சையில் டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் நல்லா குறையுது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த அடங்கல்னு சொல்கிறது வர்மத்தின் ஒரு வகை. அது வந்து என்ன மாதிரியான சிகிச்சை? வெளியே இருந்து ஒரு மருந்தை அந்த இடத்துல அப்ளை பண்ணுறதா? ஆமாம், நாங்கள் வந்து இலக்கு முறைகளில் வர்ம புள்ளிகளை ஸ்டிமுலேட் பண்ணுறது, அடங்கல் முறைகளை செய்கிறதுன்னு ஒரு வழிமுறைகள் இருக்குது. அதாவது ஒரு தடவல் முறையில் இப்போ கைக்கு ஆரம்பித்து இடுப்பு வரைக்கும் வந்து கால் வரைக்கும் ஃபுல் ஸ்டிமுலேஷன் கொடுக்கறதுன்னு ஒரு முறை உண்டு. தனித்தனி புள்ளிகளை ஸ்டிமுலேஷன் பண்ணுறதுன்னு ஒரு முறைகள் உண்டு. அதில் இந்த அடங்கல் முறை எல்லாமே இலக்கு முறைகளில் வரக்கூடிய வர்ம தடவல் முறைகள். அதில் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் தட்டடங்கள் சொல்கிறேன்னா அவங்களுடைய உட்கார வச்சு அவங்களுடைய முதுகு பின்புறமாக அவங்களுடைய அந்த ஸ்பைன் பேராஸ்பைனல் மசில்ஸ் முழுக்க ஒரு கை வச்சு இன்னொரு கை வச்சு மெல்ல நிதானமாக தட்டுவோம். அப்படி தட்டும்போது என்ன ஆகும்னா நேரடியாக அவங்களுடைய பேராஸ்பைனல் மசில்ஸ்னுடைய ஸ்பாசம் வந்து ரிலீவ் ஆகும். என்னதான் வலிக்கான காரணம் டிஸ்க் பல்ஜ் நர்வ் கம்ப்ரெஷனாக இருந்தாலும் அந்த நரம்பு போகக்கூடிய பாதையில் நரம்பு தாபிதத்தினால ஏற்படக்கூடிய அந்த மசில்ஸ் ஸ்பாசம் அண்ட் மசில்ஸ் இன்ஃப்ளமேஷன், அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த ஃபேஷியல் இன்ஃப்ளமேஷன் தான் ஒருத்தருக்கு வலி அதிகமாக கொடுக்கும். நாங்கள் கொடுக்குற சிகிச்சை மூலமாக முதல்ல ஃபேஷியல் ரிலீவ் கிடைக்கும், அந்த மசில்ஸ்னுடைய ஸ்பாசம் குறையும், நரம்பு தாபிதம் குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக ஓய்வும் கொடுத்து அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதில் கொஞ்சம் குறைக்க சொல்லி தகுந்த உடற்பயிற்சியும் சொல்லும்போது அந்த டிஸ்க் பல்ஜியும் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மிக மிக இனிமையான உரையாடலாக அமைந்தது டாக்டர். மிக மகிழ்ச்சி.
மகிழ்ச்சி, மிக ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. மகிழ்ச்சி. நன்றி. பக்கமாக நைட்டு வந்துருச்சு படுத்திருப்பாங்க, காலையில் எழுந்துக்கும் போது கொஞ்சம் இறுக்கம் இருக்கும். அதை கவனிக்காமல் அதே ஒரு பழக்கமாக செய்யும்போது அது ஒரு ஆ. ஆனால் 3வது ஸ்டேஜ்ன்றது அஃப்கோர்ஸ் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட போகும். ஐயையோ. மொபைல் யூசேஜ் அதிகமாக பார்க்கும்போது பார்த்துட்டே இருக்கிறதுனால சராசரியாக நம்ம தலையினுடைய எடை வந்துட்டு நேராக வச்சுருக்கும்போது நம்ம கழுத்து நல்லா தாங்கிடும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கோமோ நம்ம தலையினுடைய எடை வந்து 10 மடங்கு 25 ஆமா, மடங்கு லோடு அதிகமாகும். load ஆமா, அதிகமாகும். பெண்ட் ஆகும்போது லோடு அப்படி அதிகமாகும். லோடு அதிகமாகுது. அந்த அளவுக்கு லோடை தாங்குற அளவுக்கு நம்ம கழுத்து எலும்புக்கு தாங்காது. ஸ்ட்ரென்த் கிடையாது. உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் நான் செல்ஃபோன் கூட யூஸ் பண்ணிக்கிறது இல்லைங்கிறாங்க. ஏன் வீட்டில் சோஷியல் மீடியா அனுமதி பண்ணுறாங்க. ஆரோக்கிய அங்காடி அப்படின்னு ஒரு இதை உருவாக்கி ஆன்லைனில் போட்டோம். இப்போ எல்லாமே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வீட்டுக்கு வரணும், நல்ல பொருட்களை ஆன்லைனில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து ஆரோக்கிய அங்காடி.com அப்படின்னு போட்டு அது மூலமாக ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம்.